வணக்கம். பாஜகவினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய, அதாவது அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வீடியோ எங்களுடைய இந்த பதிவினுடைய முதல் கமெண்டில் போட்டிருக்கிறோம். தயவு செய்து அதை முதல்ல பார்த்துருங்க. பார்த்துட்டு நம்ம அதை குறித்து பேசலாம். இப்போ என்ன அப்படின்னா, பீகாரினுடைய எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய யோகேந்திர உபாத்யாயா என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய பிள்ளைகள் சின்ன வயதில் படித்த ஒரு பாடல் ஒன்று. அதாவது ரெயின் ரெயின் கோயவே கம் அகெயின் அனதர் டே லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு பிளே அப்படிங்கிற அந்த பாடல் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பாடலை அவர் பாடிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீகாரில் ஏன் மழை குறைவாக இருக்கிறது, ஏன் மழை பொழியவில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலை சொல்லிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். நம்முடைய பாரதத்தின் கலாச்சாரத்தின்படி நம்ம விருந்தினர்களை நாம் போகச் சொல்வது சரியாக இருக்குமா, அப்படி போகச் சொன்னால் அவர்கள் திரும்பி வருவார்களா அப்படின்னு அவர் கேட்குறார். அதாவது மழையை போகச் சொல்கிறோம். நம்ம இந்த பாடல் பாடுவதன் மூலமாக, பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து பாடுவதன் மூலமாக மழையை நம்ம போகச் சொல்கிறோம். மழையை போகச் சொல்கிறதன் மூலமாக அதை திரும்ப அழைத்தால் அது வருமா அப்படின்னு அவர் கேட்குறார். அதாவது நம்முடைய பாரம்பரியத்தில் யாரையுமே நம்ம போகச் சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த பாடலை பாடுவதன் மூலமாக நம்ம மழையை போகச் சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு மழை இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுல எந்த விதத்திலேயாவது நியாயம் இருக்கா அப்படின்னு பீகாருடைய எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் தயவுசெய்து சிரிக்காதீங்க, நான் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒருவேளை இதையெல்லாம் பார்த்து சிரிச்சிங்கன்னா அது எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. அடுத்தது இன்னொன்று கூடுதலாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் எரர் இதுக்குள்ளே நடக்குது அப்படின்னு. இந்த பாடலுக்கும் உண்மையான மழைக்கும் இடையில் ஒரு கம்யூனிகேஷன் எரர் இருக்குது. போதாக்குறைக்கு அவர் ரொம்ப பெரிய தவறாக எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பெயர் வருது, ஜானி. ஜானி என்றால் ஒரு கிறித்தவ பெயர். அதாவது கிறித்தவ பெயர் உள்ள ஒரு நபர் விளையாடுறதுக்காக மழையை கூப்பிடுறாங்க. அதுலேயும் எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், இதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் சிரிக்காதீங்க, சரியா? ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் எவ்வளோ அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறார். மோடியினுடைய பக்தன், மோடியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் பேசுனா நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு சிரிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் தப்புங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரியான ஒரு வீடியோ வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மோடி ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிடுகிறார். என்ன, 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துலேயும் பெரும்பாலான இடங்களில் இவங்க நினச்சது மாதிரி ஒரு வெற்றியை பெற்றுவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறத விட வெற்றியை வாங்கி விட்டார்கள் பல்வேறு வேலைகளின் மூலமாக, சித்து வேலைகளின் மூலமாக. இப்போ இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி இப்போ 2029 தான் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல். அப்போ அது வரைக்கும் இனி என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காரு, அதாவது இனிமேலா அலுவலகங்களுக்கு சென்று இந்திய மக்கள் வேலை செய்யாதீங்க, வீட்டில் இருந்தே செய்யுங்க. இதன் மூலமாக பெட்ரோல் டீசலை நீங்கள் சேமித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு திடீர் அறிவிப்பை மோடி சொல்லியிருக்கார். ஊரடங்கு ஒரு காலம் ஒன்று இருந்தது இல்லையா, கொரோனா பெருந்தொற்று காலத்தில். டக்குன்னு இவர் அறிவிக்கிறாரு. எல்லாரும் வாயை கட்டி வயிறை கட்டியெல்லாம் நம்ம எல்லாம் ஓடணும். இந்திய மக்கள் ஓடுனாங்க மோடியினுடைய ஆட்சியில். ஓடுனவனுக்கு ஏதாவது கிடைக்குமோன்னு பார்த்தா இல்லை கொட்டுங்கள், விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்லாம் சொல்லி பல நாடகங்களை எல்லாம் நடத்தினார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவனும் ஆஃபீஸுக்கு போகாதீங்க, ஆஃபீஸுக்கு போகாமல் வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்கன்னு. இங்கே பாதி பேருக்கு வேலையே இல்லை இல்லையா? இப்போ ஆஃபீஸுக்கும் போகாதுன்னா பாதி பேர் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்தது என்ன சொல்கிறாரு, வெளிநாடுகளுக்கு எவனுமே ட்ராவல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. தலைவர் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 365 நாள் இருக்குன்னா 300 நாளும் வெளிநாட்டில் இருக்கிற ஆள் இவர் முதல்ல நிப்பாட்டணும். ஆனால் இந்திய மக்களுக்கு இவர் சொல்கிறாரு, யாருமே வெளிநாடு போயிடாதீங்க, எல்லாருமே கொஞ்சம் காலத்திற்கு பயணத்தை நிறுத்தி கொள்ளுங்கள், 1 வருடத்திற்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். போதாக்குறைக்கு என்னென்னா, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர் தாலிக்கு இது நிறைய குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு தங்கத்தில் நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் மோடி விஜயை மனசில் வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஏதாவது ஒன்று ஒரு தடை போடலான்னு நினச்சி பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இப்போ விஜய் தாய்மாமன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 வருடத்துக்கு எவனுமே தங்கமே வாங்கிறாதீங்கன்னு சொல்லிட்டார். ஆமாம், இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறார்.
அப்போது தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் விஜயால் ஒரு வருடத்திற்கு தாய்மாமன் சீர் எந்த வீட்டுக்கும் கொடுக்க முடியாது. இது விஜயனுடைய ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல். இப்போ மோடி இதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வீட்டை விட்டு வெளியே போகாத, வீட்டில் இருந்தே வேலை செய்யி, நீ உனக்கு தங்கம் ஒரு வருஷத்துக்கு வாங்காத, விமானங்களை பயன்படுத்தி வெளியே போகாத, பெட்ரோலை நீ சேமிச்சுக்கோ, வாகனங்களையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தாத, முடிஞ்சால் மின்சார பேட்டரி இது பயன்படுத்திக்கோ, இப்படின்னெல்லாம் அவர் பாட்டுக்கு அவர் பேசிட்டார். இதெல்லாம் பேசி நம்ம வயிறு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் சரி நமக்கு ஏதாவது ஏதாவது சிரிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையான்னு சொல்லிட்டு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ரெயின் கோயவே அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ நான் என்ன கேட்குறாங்க, நாங்கள் இதையெல்லாம் ஒரு படித்த கல்வியறிவுள்ள ஒரு சமூகம் அதை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் விடுங்க, ஒரு நபர் இந்தியாவுடைய பிரதமர் பொறுப்பில் இருக்கிற அந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது. நம்ம இவங்களெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. பிரதமர் மோடியே அப்படித்தானே பேசுகிறாரு இல்லையா? அவர் பேசுகிறது எல்லாமே நகைச்சுவையாக மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா? 2014 அவர் பேசும்போது எல்லாருமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்று நடந்துடும் போல இருக்குது, குஜராத் மாடலில் ஏதோ ஒன்று சொன்னாங்களே, அதுக்கு பின்னாளில் அந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒஸ்டான ஒரு மாநிலம் அப்படிங்கிறது எடுத்துருச்சு. ஆனால் அன்றைக்கி 2014 நம்பினவன் எல்லாம் 15 லட்சம் ரூபா கொடுப்பாரு, பெட்ரோல் 50 ரூபாய்க்கு கொடுப்பாரு, எல்லாம் அப்படி சொல்லித்தானே ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ஒவ்வொரு முறை பேசும்போதும் ஒன்று வைத்தெரிச்சல் வரும், இல்லாட்டா நம்ம விழுந்து சிரிக்கிறோம்னா அது எப்படிப்பட்ட சிரிப்பு தெரியுமா? நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும். இப்போது ரொம்ப துன்பத்தில் இருக்கிறவன் கடைசியில் அவனுக்கு வேறு வழியே இல்லைன்னா ஒரு சிரிப்பான் இல்லையா? அதில் கோபமும் இருக்கும், எல்லாமே இருக்கும், விரக்தி இருக்கும், ஆனாலும் சிரிப்பான். இப்போ சிவாஜி கணேசன் படங்கள் எல்லாம் அது நிறைய அவர் பண்ணியிருப்பார், உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரியான ஒரு சிரிப்பை இந்திய மக்கள் மோடியினுடைய அமைச்சருடைய இவருடைய நடவடிக்கைகளை பார்த்து சிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம். என்ன செய்ய போகிறோம்னே தெரியலங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.